நாங்கள் பத்திரிகை நிருபர்கள். வாழ்க. சில கேள்விகள் கேட்கலாமோ? பல கேட்கலாம். சுவாமிகளின் பெயர் சமுத்திர சுவாமிகள் என்பதுதானா? அல்ல, சமுத்திர மகா சுவாமிகள். சுவாமிகளுக்கு மனுஷர்களுக்கு இருக்கிற பேர் மாதிரி ஏதாவது இருக்குதா? உண்டு. முத்து என்றும் அழைப்பார்கள். முத்தா? ஆம், முத்து. கடலுக்கடியில் கிடக்கிறதே நன்முத்து. அவைகளை எடுக்க மூச்சை அடக்குகிறான் தொழிலாளி. அதுபோல மனிதன் உள்ளத்திலே இருக்கும் ஞான முத்துக்களை கொண்டு வர மோன நிலையிலே இருக்கிறான் வேதாந்தி. எனவே வேதாந்திகளை முத்து எனவும் அழைப்பது உண்டு. ஓஹோ, அப்படி பிரிச்சுட்டீங்களா? சுவாமி தாங்கள் சமுத்திரத்துக்கு அடியில தவம் செஞ்சதா சொல்றாங்களே, இதை எப்படி நம்புவது என்று கேட்கிறீர்களா? யார் உங்களை நம்ப சொன்னது? சாமிகளுடைய உபதேசத்தின் சாரம் மறைந்ததை தேடு என்பதுதான். மறைந்ததுன்னா மண்ணில் மறைந்தது, மனதில் மறைந்தது, பெண்ணில் மறைந்தது, எண்ணில் மறைந்தது என்று 2016 இருக்கிறதே. எனக்கே சுவாமிகள் 1009 தானே அருள் இருக்கிறார். சாமிகள் சைவமா அசைவமா? சுவாமிகள் மூஞ்சியும் மூக்கையும் பார்க்கும் போது எங்கேயோ டவுன்ல பார்த்த மாதிரி தெரியல. ஆமா போனாலே இருக்கும் இருக்கும். போன ஜென்மத்திலே நீர் எருமை மாடாக பிறந்து பாவச்சத்திலே மூழ்கி இருந்த போது எங்கள் மகா சுவாமிகள் மாட்டுக்கார சிறுவனாக அவதரித்து உம்மை கரையேற்ற முயன்றார். ஓ, போன ஜென்மத்தில இந்த சாமிக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இல்லன்னா வருவேனா? போன ஜென்மத்துல குட்டிசாமி ஏதா பிறந்தது? மடத்தனமான கேள்வி. என்ன முதலாளி, எல்லா பயிலும் போகட்டும், என்ன செய்யறோம் பார். స్వామి, మా అమ్మ ఒళ్ళు చాలా జబ్బు చేస్తుంది. మీరు బాగా అయ్యేటట్టు ఆశీర్వదించండి. தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் நம்மையார். கவலையை விடு. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம். சுவாமி, எனக்கு அந்த பாக்கியம் கூட இல்லையா? 1000 பேருக்கு அருள் புரிந்தவரே, இந்த பாவிக்கு உங்கள் அருள் கிடைக்காதா சுவாமி? போதுமம்மா எனக்கு இந்த தண்டனை. தாய், நீங்கள் என் காலில் விழுவதா? ஐயோ, நான் வணங்க வேண்டிய தெய்வமம்மா நீங்கள். சுவாமி, 10 மாசம் சுமந்து பெத்த மகனை உயிரோடு பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். என் கலி நீங்குமா சுவாமி? கலங்காதீர்களம்மா, எழுந்திருங்களம்மா. அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவான். அந்த அன்பு குரலை மறுபடியும் கேட்க முடியுமா? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இருக்கிறாம்மா, இருக்கிறா. எங்க இருக்கா சாமி? அம்மா, நான் என் மகன் இருக்கிறானான்னு சொல்லுங்க சுவாமி. நீங்க பெத்த புள்ள சொல்லுங்க சாமி. உங்க மனசுலயே குடியிருக்காம்மா. சாமி, இப்படி சொல்லி என்னை சமாதானப்படுத்தலாம். நான் பட்ட மரம். ஆனா பூத்து குலுங்கி புதுவாழ்வு காண துடிக்க என் மருமகளுக்கு என்ன சமாதானம் சொல்வேன் சாமி? நான் என்ன சமாதானம் சொல்வேன்? அம்மா, உங்கள் துயரத்தை சுவாமியும் உணர்கின்றார். அமைதியோடு போய் வாருங்களம்மா. ஆம் தாயே, உங்கள் மகன் விரைவிலேயே வந்து சேருவான். வந்துடுவானா? என் வயிற்றுல பால பாத்தீங்க சுவாமி. இதாங்க சுவாமி, இந்த ஏழைக்கு நான் வரேன் சுவாமி. எல்லா பயிலும் போயாச்சா? போயிட்டு வந்து என்னப்பா ஆண்டவா, நீதான் கலியுக கடவுள். இது வரைக்கும் நான் சாமியார்களை அதிகமா நம்பினதில்லை. ஏன்னா காட்டிலையும் மலையிலையும் தவம் செஞ்சவங்க தான் இங்க நிறைய இருக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லை, சமுத்திரத்துக்கு அடியில தவம் செஞ்சு மேல வந்ததா சொல்றாங்க. அதனாலதான் உங்களை நம்புறேன். நீங்களா என்ன ரட்சிக்கணும். உங்க பாதாள
பாவச்சகதியிலே அமர்ந்து கிடக்கும் இதயத்தை பக்தி பன்னீரால் கழுவிக்கொள். பக்தி பன்னீர் எந்த கடையில இருக்குது சாமி? அது கடைச்சரக்கல்ல குழந்தாய், அன்பிலே விளைவது ஆண்டவனை வணங்குவதால் கிடைப்பது. ஆண்டவனுக்கு எனக்கு கொஞ்சம் அதனாலதான் புண்ணியம் கொஞ்சம் கம்மியா போச்சு எனக்கு. அதை நீங்க நிறைய உண்டாக்கணும் தான் குப்பரை அடிச்சு உங்க காலில் விழுந்திருக்கிறேன். புண்ணியம் வேண்டுமா? அதற்கு பூஜை நடத்த வேண்டுமே. பூஜையா? என் வீட்டுல நடத்துக்க. பூஜை நடத்துறதுக்கு நல்ல இடம் உங்களுக்கு சௌரியமா இருக்கு. சரி, நாளை தினம் நடக்கும். சொன்னா சரி, சென்று வாரும். என்னப்பா அது? அம்மாவை பார்த்த உடனே நம்ம போட்டுக்கிற வேஷத்தையே மறந்துட்டேன். யாருக்காக புரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு எது என்ன ஆயிருக்கும்? மேகநாதா, நான் யார பார்த்து காலில் விழுந்து என் கண்ணீரால் அவங்க பாதத்தை கழுவணும்னு ஆசைப்படுறேனோ அவங்க என்ன வணங்கி என் காலில் விடுறதா? ஐயோ, கொடுமை மேகநாதா, பெரிய கொடுமை. அது மட்டும் நல்ல காலம் நம்ம நெருங்கிடுச்சு. நாளைக்கே நல்ல சிவன் வீட்டுல பூஜை இருக்கு. சாட்சியான், அந்த கிழவியை நான் கண்டுபிடிச்சிட்டா மேகநாதா, அதுக்கு பிறகு இந்த உலகத்தின் கண் முன்னால நான் நிரபராதி. அது மட்டுமல்ல, உமது மனைவி சண்பகம் அடிக்கடி முத்துவின் வீட்டுக்கு போவது தகவல்களை முன்கூட்டியே கொடுத்து முத்துவை தப்பி ஓடச் செய்வதற்காகத்தான் என்று பலத்த புகார். புகார் என்று தான் சொன்னேன். ஆனால் கடமையே தன் உயிராக கருதும் எந்த ஒரு அதிகாரியும் தன் மீது புகார் வந்தால் கூட வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். எந்த விளக்கமும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது தப்பியோடிய கைதி. இன்ஸ்பெக்டர் மாதவனின் கடமை கொலைகார முத்துவை பிடித்துக் கொடுத்து சட்டத்திற்கு மதிப்பு தேடுவது. ஐயோ, இந்த பழைய கொலகாரன்னு தெரிஞ்சதும் நான் தானே தூக்கி பரல மேல போட்டேன். அதை ஏன் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்? இதோ பாருங்க, இவரா கொலைகாரன். களங்கமற்ற முகம், தய நிரம்பிய கண்கள். போத நிறுத்தடி. வர்ணிக்கிறான் அங்க அங்கமா. கட்டின புருஷனை கூட இப்படி வர்ணிக்க மாட்டா போல இருக்கு. சரி சரி, அக்கிரமமா பேசி என் மனசை புண்படுத்தாதீங்க. சாபம் கொடுறியம்மா, சாபம் கொடு. பட்டினி தெய்வம் நீ, கண்ணைசோட தங்கச்சி. போது நிறுத்துங்க. நிறுத்தலைன்னா என்ன செய்வேன்? நான் ஒரு வம்ப தும்புக்கு போகாதவ என்கிட்ட சண்டைக்கு வரேன். அண்ணா வந்துட்டே அண்ணா, இங்க வா வா. இங்க பாருங்க படத்தை இங்க வச்சு பூஜை பண்றான். அவன் கண்ணுல அன்பு வழியுதான், முகத்துல நீதி சொத்துதான். அவ பேசுற படம் என் வீட்டில். படத்தை உடைக்காதீங்க. படம் கிடைத்தது, உடைக்கிறேன். பயல் கிடைத்தால் சுட்டு தள்ளுவேன். ஐயோ அத்தா, அவர் நிரபராஜ். அத்தா நிரபராஜ். நம்மை வாழ வைத்தவர், நாட்டுக்கு உழைக்கும் நல்லவர். உடைத்து விடுவதற்கு முன் ஒரு முறை படத்தை பாருங்கள். அவரது களங்கமற்ற முகத்தை. உனக்கு என்ன வேலை முத்து வீட்டில்? ஊரை நான் சுட்டுகிறேன் அவரை தேடி. கத்தி கூத்து கஞ்சா ஆதவரின் தாக்குதலுக்கு பயப்படாமல் கடமைக்காக நீ செல்கிறாய் கொலைகாரன் வீட்டுக்கு. ஏன் போக வேண்டும்? மகனை காணாமல் தவிக்கும் அந்த தாய்க்கும், நொந்து கிடக்கும் அவரது மனைவிக்கும் ஆறுதல் சொல்லக்கூடவா போகக்கூடாது? நீ இன்ஸ்பெக்டரின் மனைவி. அதற்கு பொருள் இரக்கமற்றவள், இதயமற்றவள், நன்றி கொண்டவள். 1000 அடுக்கு கவலை இல்லை, நான் பேசவில்லை, கட்டளையிடுகிறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் நீ முத்து வீட்டுக்கு போகக்கூடாது. என் மனதிலே தூங்கி கிடந்த புலி எழுந்து விட்டது. சந்தேக புலி. அதன் கோர பற்களிலே சிக்கி அழிந்து போகாதே. வேஷம் எல்லாம் போட்டிருக்கிறான் பையன். அம்மா பார்த்துட்டு திரும்பி போறான். போறதுக்குள்ள தீட்டு கட்டிட வேண்டிய
தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி ஐயா. என் ரிவால்வர். ரிவால்வரா? ஆமா ஐயா. உங்களுக்கு ஏரியா ரிவால்வர்? நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்தினீங்க. என் வீட்டுக்கு நம்பர் 6.